ரோகிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மாவும் வந்து அவங்க பையனும் வந்தோடனே கிருஷ்ணன் வந்தோடனே செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ இவன் வேறு வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா பதைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கிருஷ்க்கு வந்து சூப்பராக வேஷம் போட்டு அழகாக வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வராரு. உடனே பார்த்து வந்து ரோகிணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க பையனை கொஞ்சறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து சரி சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொன்னோன்னே உடனே தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து அழகாக நடந்துக்கிறான். உடனே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க, செம்ம கடுப்பாகிறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வரணும், இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ரோகிணி வந்து அவங்க அம்மாவை தனியாக வந்து சந்திக்க சொல்லி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்களும் வந்து கூட்டின்னு வராங்க. என்னடி எதுக்காக வந்து என்னை கூப்பிட்ட அப்படின்னு, எதுக்காக கூப்பிட்டேனா, எவ்வளோ தைரியம் வந்தால் இப்படிலாம் வேலையெல்லாம் பண்ணுவேன், எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்த, ஏன் நான் நல்லா வளர்ந்து உனக்கு பிடிக்கலையா, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது இப்படிலாம் வராதுன்னு சொல்லிட்டு நான் என்னடி பண்ணுவேன், திடீர்னு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடி அவங்க 2 பேரும், மீனாவும் வந்து முத்துவும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, மீனாவும் முத்துவும் இதுக்கப்புறம் வந்து உன்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, உன்னை கூப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே பண்ணிட்டு கிளம்பு, புரியுதா அப்படின்னோடனே, என்னடி பண்ண சொல்கிற, எதா பண்ணி தான் மாற்றிடணும், அப்படி நீ பண்ணலை அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, என்ன நினச்சிருக்கோம் மனசுல கத்துறாங்க. சரிடி இப்போ என்ன உனக்கு, நான் இங்கேருந்து கிளம்பணும் அவ்வளோதானே, அதுவும் மீனா முத்துவும் வந்து எப்படியாவது வந்து ஏதாவது சொல்லி நான் கிளம்பணும் அவ்வளோதானே. ஆமாம் சொல்லிட்டு கிளம்புறதுலாம் கிடையாது, இதுக்கப்புறம் அவங்க உன்னை தேடி வரவே கூடாது, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு கிளம்பணும் அப்படின்றாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு திறமை தவிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு முத்து வந்து, டேய் இதுக்கப்புறம் இங்கேயே இருந்துடுறியாடா, என் கூடவே இருந்துடுறா, உன்னை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அவங்க அம்மா சமையல் டென்ஷன் ஆகிருக்கு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, குழந்தைகிட்ட தத்தெடுக்கிற இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பாட்டி இருக்கேன், அவனுக்கு அம்மா இருக்கா, எதுக்காக வந்து நீங்கள் தத்தெடுக்கணும், எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த மாதிரி விஷயத்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்களே உங்களுக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு முத்து, நான் என்னமா சொன்னேன், ஏமா இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்றாரு. உடனே வந்து அப்படி தாங்க பேசுவேன், நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் இதே வேலை தெரிஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்துக்காக எங்கள் வீட்டு குழந்தைய உங்கள் வீட்டு குழந்தைய ஏற்றிப்பீங்களா, இல்லை நல்லா இருக்காதிங்க பண்ணுறது, எங்கள் குழந்தைகிட்ட இதுக்கப்புறம் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. கிறிஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்கிக்கவே முடியல நம்ம வந்து முத்துவும் மீனாவையாலையும். அதுக்கப்புறம் மீனா வந்து என்ன பண்ண தவிக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பார்த்து ரொம்ப அப்படியே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க அப்பா. உடனே வந்து என்னப்பா பண்ணுறது, இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலப்பா அப்படின்னா, பின்ன தேவையில்லாதெல்லாம் வந்து பண்ணால் இப்படி தான் நடக்கும், யாரோ வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி தூக்கி கொண்டான்னா இதுவும் வேணும், இவனுக்கு இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா. எல்லாருமே வந்து மனசுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. முத்து மீனால் தாங்கிக்கவே முடியல. இங்கே வந்து ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷம் தாங்கவே முடியல. அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணிட்டு எடி பாவண்டி அவங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம், இப்போ தான் எங்கள் அம்மா ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்காங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. இப்படி பண்ணிட்டு எடி உன்னால் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேனே, பாவண்டி அவங்க, அந்த பாவம் நான் எங்கே போய் தொலைப்பேனே தெரிலடி, அவங்கள போய் இப்படி காயப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. நீ செஞ்சது தான் இப்போ கரெக்டு, இப்படி நீ செய்யலைன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும், நீ எல்லாம் ஒரு பொண்ணா வைடி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து முத்து மீனா இருக்காங்க. அப்போது மீனா வந்து அப்படியே முத்துவை பார்க்குறாங்க, ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்காரு. என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மீனா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம அந்த பையனுக்கு நல்லது தானே நினச்சோம், ஏன் மீனா எல்லாம் முன்னாடி அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னோடனே, இதுதாங்க உலகம், நம்ம என்ன தான் நல்லது நினச்சாலும் அவங்களுக்கு அது பிடிக்கல போட்டிருக்கு, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, சரி விடுங்கங்க, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னோடனே, நான் முடிவு பண்ணிட்டேன் மீனா, இதுக்கப்புறம் எதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் நீ எனக்கு குழந்தை மீனா, நான் உனக்கு குழந்தை, நம்ம 2 பேரும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. என்னங்க குழந்தை மாதிரி அழறீங்க அப்படின்னோடனே, என்னால் தாங்கிக்கவே முடியல மீனா, கிறிஷோட பாட்டி வந்து இப்படிலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னோடனே, எனக்கு அதுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு குழந்தைய பிறக்காத மாதிரியும் அவங்க குழந்தைய நம்ம அபகரிக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க, நம்மளுக்கு இப்போ தானங்க கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்காதா, அதுக்காக இப்படி அங்கே பேசுவாங்க, அதான் மீனா எனக்கும் ஒன்றும் புரியல, ஏன் அப்படிலாம் பேசுனாங்கன்னே தெரியல, இதை கண்டுபிடிக்கணும் மீனா, வேணாங்க சொன்னால் கேளுங்க, இதுக்கப்புறம் அவங்க விஷயத்தை நம்ம தலையிட வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருப்போம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னோடனே யோசிக்கிறார் முத்து. இங்கே இது எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க வந்து ரோகிணி பார்த்துட்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க. அப்பா நல்ல காலம், இதுக்கப்புறம் இதுங்க நம்ம பேச்சுக்கே வராது அப்படின்னு சந்தோஷம்